நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. தன்னம்பிக்கையை தன்னுள் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் தன்னை புது புது விஷயங்களில் உருவாக்கி அதை செயல்படுத்த துடிக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசியின் அதிபதி. லக்னாதிபதியும் அவரே, ராசியின் அதிபதியே மேச ராசிக்கு அவரே அதிபதி. அப்போ மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தற்போது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்கிறார். இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். 4ஆம் இடங்கிறது செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா கடகமாக வரும். அந்த இடத்துல செவ்வாய் வலு இழந்திருப்பார், வில் பவர் கம்மி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு செல்லும்போது என்னென்ன மாற்றம்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த செவ்வாய் 1ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதி தான் செவ்வாய். வேகத்தை குறைத்து கொண்டு, அதாவது என்ன சொன்னால் பிடிவாதமும் அதிவிதமான வேகமும் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக சிந்திப்பதையும் நிறுத்திவிட்டால் மேசராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. உண்மையிலேயே பொதுவாகவே உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம் எல்லாமே உண்டு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இரக்கமும் பாசமும் தேவையில்லாத அதிகமான கோபமும் வந்துவிட்டால்தான் உங்களை நீங்கள் ஆளுமை கொள்ளுவது கஷ்டம் என்பது உண்மை. இது பொதுவாகவே கருத்து. சரி, இப்போ இந்த 8ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 1-8க்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். 5ஆம் இடத்தில் யாருடன் பயணிக்கிறார் பார்க்கும்பொழுது கேதுவுடன் சேர்ந்து பயணிக்கிறார். 5ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசி எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். செவ்வாய் மேச ராசிக்கு இந்த வட்டம் பயங்கரமாக கொடுக்க போகிறாரு. செம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அப்படி என்ன செம்மன்னு இருக்குதுன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் இணைந்த இடமும் பாவகிரகம் சேர்ந்துருக்கு. அவருடைய இணைந்த இடம் என்ன இடம்? 5ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காரு, அங்கே கேது இருக்காரு. அது ஒரு நிழல் கிரகம் மற்றும் பாவகிரகம். செவ்வாயுமே ஒரு பாவகிரகம் தான். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை விருச்சிக ராசியில் உள்ளது. அங்கே யாருமே கிரகங்கள் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கே உழுதுன்னா நேரடியாக கும்ப ராசியில் உழுது. கும்ப ராசிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் அங்கே ராகுவோட சேர்ந்து பார்வை பார்க்குறார். ராகுவை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வைன்னு பார்க்கும்போது அங்கே யார் இருக்கான்னா சனி இருக்கார். எங்கள் மீனத்தில் சனி இருக்கார். ஸோ செவ்வாய் கேதுவோடு தொடர்பு கொள்கிறார். பார்வையின் மூலமாக ராகுவும் சனியும் தொடர்பு கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக பலவிதமான பிரச்சனை, பலவிதமான அழுத்தங்கள், ஒரு என்ன சொல்கிறேன்னா எதை எடுத்தாலும் என்னால் செய்ய முடியல, நான் செய்யும்போது எனக்கு ஸ்லோவாகிடுது, எனக்குள்ளே சில தன்னம்பிக்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நான் எப்படி எதிர்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கிற உங்களுக்கு கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் என்ன நல்லபடியாக வரும் அப்படிங்கிற சிந்தனையை செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் செவ்வாய் ராகும் பார்வை அப்படிங்கும்போது செவ்வாய் ராகு பார்வை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எதையுமே சின்ன விஷயமா திங்க் பண்ண தோணாது. கொஞ்சம் பிரம்மாண்டம், பெரிய விஷயம் செய்கிற அதை எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் வேகமாக செய்ய, செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்கி கொடுப்பார் செவ்வாய் ராகுவோட பார்வையில். இது ப்ளஸ்ஸு மைனஸும் இருக்குது, அதையும் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை செவ்வாய் பகவான் பார்க்குறனால, அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறனால கொஞ்சம் தூக்கத்தில் கை வைப்பார். தூக்கம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும். என்னடா தூங்கலாமா வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோமே, இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி போடுவோம். ஏன்னா சனி கிரகம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஸ்லோ அப்படிங்கிறத உருவாக்கும். அப்போ 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது இப்போ தூங்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தூங்குவோம்,
இப்போ போக வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ட்ராவல் பண்ணுறதா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து போவோம் அப்படிங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய தாத்தா வழி உறவு, உங்களுடைய அப்பா வழியில் தாத்தா வழி உறவு, ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா வழி உறவில் பாட்டி தாத்தா உறவு, அதே போல் உங்களுடைய சித்தப்பா வழி உறவு, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் என்ன பண்ணணும், கவனம் செலுத்தணும். அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். அதே போல் உங்களுடைய செயல்பாடில் அவங்க ஏதாவது தலையிடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணணும். அதே போல் புதிய இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்தை வாஸ்து ரீதியாக செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா என்ன பண்ணுவார்னா, கேதுவோடு சேர்ந்துருக்கனால என்ன பண்ணுவார், சட்டார்னு ஒரு லாக் பண்ணிடுவார். பெருசாக காட்டி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கையெழுத்து போடும்போது பார்த்தா அதில் ஒரு 15 அடி குறையுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து குறையுதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்கம்மா. அதுபோல் கிராஸ் உள்ள பில்டிங்கு, கிராஸ் உள்ள இடத்த வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக காட்டுவாங்க. அப்போ இடம் மனை வாங்குவதாக இருந்தால் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. ஸோ நீங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் பிளான் வந்து செக் பண்ணிவிட்டு அங்கேயும் போய் நேரடியாக பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா வில்லங்கம் இல்லாத, விவகாரம் இல்லாத வாழ்க்கை இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை.